هذا الشيء عندي. هاي بسم الله ولا وضبط. بسم الله الرحمن الرحيم فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. Jadi bergolong بسم الله. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. ரெண்டாவது إن شانئك هو الأبتر. أبتر 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 Jadi bergolong إن شانئك هو الأبتر. أبتر أبتر عندنا برد ت إلا ت ت أبتر ت ماتمو أبتر 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 good jadi bergolong إن شانئك هو الأبتر. أبتر 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 تر ت ت ت ماتمو உங்களோட தே தான் மாறுது إن شانئك هو الأبتر. أبتر كده مدرسة. தாவை தான் நீங்க மாத்தீங்க அபு தா மாறுது أبتر أبتر ஆ أبتر எஸ் எஸ் أبتر. எஸ் அங்க வருது அதான் விஷயம் إن شانئك هو الأبتر. كده مدرسة. திருப்பி 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 பாருங்க மாறிடு إن شانئك هو الأبتر. ஓகே மூணாவது வாங்க إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صابر 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 صبر يس وتواصوا بالصبر وتواصوا بالصبر. மூணாவது மூணாவது إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. குட் வா என்று போறதை மட்டும் மாத்தணும் وتواصوا بالصبر وتواصوا بالصبر. குட் திருப்பி போதுங்க إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق
وتواصوا بالصبر. ம். 4வது حتى زرتم المقابر. 5வது أفلا يعلم إذا بعثر ما في القبور. திருப்பி ஓதுங்க. أفلا يعلم إذا بعثر ما في القبور. குட். 6வது إن ربهم بهم يومئذ لخبير. لخ اللا لا خا لخ lagi لخ لا خا خ خ. إن ربهم بهم يومئذ لخبير. இந்த இடையில நிப்பாட்டாம ஓது பாப்போம். إن ربهم بهم يومئذ யௌமா இல்ல لخبير. யௌமா يوم இல்ல யௌமா. எஸ் எஸ். إن ربهم بهم يومئذ لخبير. நம்ம எடுத்து வரும் பாருங்க. إن ربهم بهم يومئذ لخبير. إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பி வந்து பாப்போம். إن ربهم بهم يومئذ لخبير. நீ நிப்பாட்டுதான் யௌம இதில் ரப்பஹும் அந்த இடம் நின்று வார மாதிரிதான் விளங்குது. அது இப்படி வரக்கூடாது. அந்த மெத்தட் மாறும். அதான் ஆணையிற முக்கியமான விஷயம். إن ربهم بهم يومئذ لخبير. அந்த ஹிம் வந்து கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் மிஸ்டர். ஐத்தானே இழுக்க முடியல. அதான் பிரச்சனை. ஓகே எல்லாரும் வாங்களே. وحصل ما في الصدور. எடுத்து வரும் திருப்பி. وحصل ما في الصدور. وحصل ما في الصدور. وحصل ما في الصدور. நாங்க இன்றைக்கு இன்னொரு முக்கியமான பகுதியை நோக்கி போக போறோம். அதுதான் நாங்க பார்த்திருக்கிற அந்த சட்டத்தினுடைய நீங்க பகுதி. ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது எனக்கு சரியா சவுண்ட் விளங்க போகுது. கொஞ்சம் லீவ் ஆகி பாருங்க. சவுண்ட்ல பிரச்சனை மாதிரி விளங்குது. சவுண்டே விளங்க மாட்டேங்குது.
கொஞ்சம் லீவ் ஆகிட்டு குயிக்கா சொல்லிட்டாங்க திருப்பி. சரி. உஸ்தாத் அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். சலாம் இப்ப இல்லைங்களா? பரவாயில்ல உஸ்தாத், பரவாயில்ல. இந்த கொஞ்சம் ஸ்ரீலங்கால என்ன சொல்ற காலனியில மோசம்தான் கவரேஜ் ப்ராப்ளம் அது. உண்மையில சரி ராட சரி. முக்கியமான சில விதிவிலக்கான சட்டங்களை தான் நாங்க இன்றைக்கு இப்ப பார்க்க போறோம். ஒன்று, சரி முதலாவது உஸ்தாத். விஷயம், சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு பின்னால ராவை தொடர்ந்து வார அடுத்த எழுத்து ஒரு வல்லினமான எழுத்து ஒன்று வந்தால், வல்லினமான எழுத்துனா எங்களுக்கு தெரியும், ஒன்று சுவாத ஐக்கும் அல்லது துவாத ஐக்கும் அல்லது காஃப் ஐக்கும், இப்படி ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அந்த ராய் தானே, அந்த ராவை நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க வல்லினமா தான் ஓதும். நான் இன்ஷால்லா இதை உங்களுக்கு பின்னுக்கு விளங்கப்படுத்துவேன். இரண்டாவது, ராக்கு முன்னால சுக்குன் செய்யப்பட்ட ஒரு ரா வரணும், அந்த ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசில் வருது. ஹம்சத்துல் வசில் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தருவேன். இது ரெண்டாவது சட்டம். மூணாவது, ராட விதிவிலக்கான சந்தர்ப்பத்துல மூன்றாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாட்டப்படணும், நிறுத்தணும். ராக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டு நேரத்தில் அந்த ராக்கு முன்னால வாரது சுக்கூன் செய்யப்பட்ட யாவா இருந்தாலும் நாங்க அந்த ராவை எந்த சந்தர்ப்பத்திலும் மெல்லினமாக ஓதுவோம். ஆகவே விதிவிலக்கான சட்டங்கள்ல முதல் 2 வகையும் வல்லினமாக ஓத வேண்டியது, மூணாவது மட்டும் மெல்லினமாக ஓத வேண்டியது. இப்ப நான் இதுக்குரிய சில உதாரணங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொண்டு வருது. பாருங்க, இந்த ரா வந்திக்குது, சுக்கூன் செய்யப்பட்ட ரா வந்திக்குது. ஆனா அதுக்கு பின்னால் என்ன வந்திக்குது? அடுத்தது சுவா. சுவா வந்து. சுவாது வந்திக்குது. சுவாது வல்லினமான எழுத்தா இல்லையா? வல்லினமான எழுத்து உஸ்தாத். வல்லினமான எழுத்து. ஆனா அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த ராவை நாங்க எப்படி ஓதுவோம்? மெல்லினமா தான். நம்ம முன்னாடி வர எழுத்து வந்து இதா இருக்கிறதுனால மெல்லினமா தான் ஓதுவோம். மெல்லினமா ஓதணும். ஆனா நாங்க என்ன செய்யணும்? அந்த சுவாது வந்திக்கிறதால, சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு பின்னால சுவாது வந்திக்கிறதால ராவை நாங்க வல்லினத்துக்கு மாத்திடணும். மியோர் சுவாது என்று மாத்திடுவோம். விளங்குச்சுதா? சரி உஸ்தாத். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசல் வருது. ஹம்சத்துல் வசல் என்னண்டா, குர்ஆன்ல அடிப்படையில அந்த ராக்கு அந்த அலிஃபுக்கு ஹம்சா இருக்காது. நாங்க அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து ஓதும். இப்ப இதுல ஓதும் எப்படி? இயோர் ஜே ஐ என்று நாங்க என்ன செய்வோம்? அந்த ராக்கு கீழே நாங்க கஸ்ரத்துன்னு வச்சு ஓதும். ஆனா அடிப்படையில அந்த ராக்கு கொண்டு வந்து இல்ல. நீ குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் நீங்க பார்க்கலும் அடிப்படையில அந்த ராக்கு கொண்டு மீக்காது. நாங்க என்ன செய்வோம்? அந்த ராக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து ஓதுவோம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் இந்த ரா இப்ப இந்த இர்ஜியான்னு நாங்க இதுக்கு கஸ்ரா வச்ச மணிப்புக்கு அப்ப இந்த ராவை நாங்க மெல்லினமா உச்சரிக்கிறதான்னு கேட்டா இல்ல. இந்த அலிஃபுக்கு பேர் ஹம்சத்துல் வசுல். இந்த ஹம்சத்துல் வசுல் வந்தாலே நாங்க என்ன செய்வோம் என்றால் அதுக்கு பின்னால வரக்கூடிய ராவை நாங்க கட்டாயமாக வல்லினமாக நாங்க ஓதணும். இது முக்கியமான அடுத்த விஷயம். மூணாவது விஷயம், நான் உங்களுக்கு சொன்னது போல ராக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். இப்ப இதுல பாருங்க, மின் ஹொய்ர் நிப்பாட்டுறீங்க ராக்கு சுக்கூனை வச்சு. அதுக்கு முன்னுக்கு யாழையும் சுக்கூன் நிக்குது. அதுக்கு முன்னுக்கு வந்துக்கிற ஹாக்கு என்ன அடையாளம் நிக்குது? சபர் வச்சிருக்குது சார். ஃபத்ஹத்துன் நிக்குது. பேரை மாத்தக்கூடாது, பேரை மாத்தக்கூடாது. ஃபத்ஹத்துன் வந்திக்குது.
ஃபதஹத்துன் ஓகே வந்ததால உஸ்தாத். இந்த ராவ நீங்க எப்படி நிப்பாட்டணும்? வல்லினமா நிப்பாட்டணும். அப்படித்தானே? அடிப்படையில. ஆம். ஆமா. ஆ எங்களுக்கு வல்லினமாக நிப்பாட்ட முடியாது. எங்களுக்கு வல்லினமாக ம். நிப்பாட்ட முடியாது. மெல்லினமாகத்தான் நிப்பாட்டணும். ஏன் உஸ்தாத்? அது யா வந்திருக்கிறதுனால, யா சுக்குன் பட்டு வந்ததுனாலயா? எஸ், எஸ், எஸ். அந்த யாக்கு சுக்கூனிக்கிறதால தான் நாங்க ம். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகணும். ஹொய்ர் என்று நாங்க நிப்பாட்டணும். ம். ம். இன்றையோட உங்களுக்கு ராட முழுமையான பகுதி முடிஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒர்க்க நீங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டிப் நீங்க எங்களுக்கு செஞ்சு தரணும். ஆ, இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பு பெரும்பாலும் எப்ப நடக்குமோ தெரியும். நாளைக்கு சம்டைம் அரேஞ்ச் பண்ணுவாங்களா? இப்போ பெரும்பாலும் அடுத்த வகுப்பையும் ம். ஆ, நான் நினைக்கிறேன். உங்களோட சாட்டர்டே அடுத்த வகுப்பு உங்களுக்கு நாளைக்கு தான் நடந்ததுமே. உஸ்தாத், நாளைக்கு அது வந்து நாளைக்குள்ள கிளாஸ் தானே உஸ்தாத்? இன்னைக்கு வச்சுட்டீங்க. இன்றைக்கு வச்சுக்கீங்க. இன்றைக்கு நடந்துச்சு. அடுத்த கிளாஸ் எப்பயும் ஆமா சனிக்கிழமையா உஸ்தாத். கூட? சனிக்கிழமை தான் உஸ்தாத். ஆமா. சனி ஞாயிறு கிளாஸ் இல்ல. இந்த கிழமை சனி ஞாயிறு கிளாஸ் இல்ல. இப்ப அந்த கிளாஸ் எப்படி சரி சரி உஸ்தாத். உங்களுக்கு முன்னுக்கு அரேஞ்ச் பண்ணி மிஸ் ஆகாது. இன்ஷா அல்லாஹ் மிஸ் ஆக விட மாட்டாங்க எப்படியும். அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்படி இன்ஷா அரேஞ்ச் பண்ணி தந்தால் நாளைய பாடத்தில் நாங்க புதிய சட்டம் ஒன்றுக்கு போவோம். இருந்தாலும் ராட அல்லாஹ். கடைசி இது பகுதி என்ற வகையில இந்த பகுதியை ஒரு முறை ஓதி பார்த்துட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் போவோம் புதிய வகுப்புக்கு. எதுக்கும் டைம் ஒன்று கிடைக்கும் என்றால் இந்த வசனங்கள்ல ம். நீங்க ம். ரெக்கார்டு கேட்டு பிழை மிச்சம் வருது அல்லது கொஞ்சம் கஷ்டமான வசனம் என்று நீங்க அடையாளப்படுத்துற வசனத்தை மட்டுமாவது நல்லா பிராக்டிஸ் ம். பண்ணி ஓதி அனுப்பினா போதுமானது. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். அஸ்ஸலாமு ஜஸாக்கல்லாஹ். அலைக்கும்.